ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி குழம்பெல்லாம் செய்கிறப்ப நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் போல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா வெங்காயம் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. கூடவே நம்ம இன்னும் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் இதில் சேர்த்துடலாம். அதாவது மிளகு, ஜீரகம், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது எல்லாமே ஓரளவு நமக்கு குக்காய் வரணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ இது குக் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா குக்காய் வந்துருச்சு. அவ்வளோதான். இது ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் மேல் பாகம் விட்டுருங்க. அடிப்பாகத்தில் இது மாதிரி கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது சொத்தை உள்ளதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அப்போ தான் உள்ளே எந்த ஒரு பூச்சி புழு எதுவுமே இருக்காது. இது மாதிரி அதனுடைய அடிப்பாகத்தில் கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறப்ப நமக்கு கத்திரிக்காய் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் ஆயிலில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப அதனுடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதாவது இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி கடுத்த மாதிரியும் இருக்காது. இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கறி லீவ்ஸ் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இந்த புளிக்குழம்புக்கு என்னெல்லாம் மசாலா போடுவோமோ அந்த உங்களுக்கு இஷ்டப்பட்ட மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தான் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது லைட்டாக கொதி வந்திருக்கு. இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம தேவையான அளவு, அதாவது கொஞ்சமாக புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் இது கூடவே சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் 5 மினிட்ஸ் போல் நம்ம மூடி கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.